நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி பழி மிகுந்து அழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைத்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நினை தொழுதிடல் மறக்கிலேனே என்கிற முண்டாசு கவி பாரதியின் வரிகளை சொல்லி 75வது அமுத பெருவிழா குடியரசு தின நல் வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் பேசுகிற எங்களுக்கெல்லாம் விருப்பத்தூராக இருக்கிற இந்த திருப்பத்தூரில் ஒரு அற்புதமான தலைப்பு. வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? சார், இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் வீட்டிலேயே இருக்கிறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வந்துட்டா போதும், கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை எங்கே இருக்க, இந்தா கிளம்பிட்டேன், கிரவுண்டில் சந்திப்போம். வீட்டிலேயே இல்லாத ஆண் பிள்ளைகள் வீட்டுக்கு எப்படி பெருமை சேர்க்க முடியும்? அதைத்தான் இவங்க 3 பேர் கேட்குறாங்க. இந்த பக்கம் வீட்டில் வேணா ஆண் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாங்க, எல்லா தெருவா திரிகிறது யாரு? தெருவா அழைகிறது யாரு? நாங்கங்க. அதுவும் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 25 வயசு பையன், அவனுக்கு பொண்ணு பார்க்கணுமே, இன்னைக்கு இருக்கிற நாள் தேதி கிழமையில் பொண்ணு கிடைக்கிறது பெரிய பாடாக இருக்கு. மேட்ரிமோனியில் பதிவு பண்ணணும், சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி வைக்கணும், இன்னொரு திருமணத்துக்கு போய் வர்ற பெண்களை பார்க்கணும்னு பெரிய பட்டியல் இருக்கு. பெற்றோர்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க வீட்டில் இருங்க, நீங்க அலைய வேண்டாம். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? ஆண் பிள்ளைகளான நாங்க தெருவா வீதி வீதியா ஊரா அலைஞ்சு உங்களுக்கு இன்னொரு மகளை மருமகளை நாங்க தேடி கொடுக்கிறோம்னு அத்தனை பொறுப்போட இருக்கிறது எங்க ஆண் பிள்ளைகள் தானே அப்படின்னு இவங்க 3 பேரும் பேச வந்திருக்கிறாங்க. வீட்டிலங்க ரேங்க் கார்டு கொடுத்து அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும்னு பையன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? எங்கே ரேங்க் கார்டை கொடுத்து அதில் நான் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேங்கிறத பார்த்து எங்கள் அப்பாவுக்கு மனசு கஷ்டப்படுமோன்னு சொல்லி கையெழுத்து கூட வாங்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிற தியாகிகள் எங்கள் ஆண் பிள்ளைகள். மறுக்க முடியுமா? அன்பு அண்ணன் மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே என்னை நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டாருங்க. பெண்கள் ஒரு பருவம் வந்த உடனே பூ பெய்துகிற ஒரு நிகழ்ச்சி நடத்தி விதவிதமா சாப்பாடு கொடுத்து ஒல்லியா இருக்கிற பொண்ணை புஷ்டியாக்கி பெரிய பெரிய கட் அவுட்ல அந்த பொண்ணை சினிமா நடிகைக்கு ஈக்குவலா போட்டு பிரம்மாண்டமா கெடா வெட்டி விருந்து வைக்கிறீங்களே, நாங்க பருவம் எய்துறது இல்லையான்னு பாவமா கேட்டாருங்க. இந்த பக்கம் வேதநாயகி அக்கா, தம்பி நீங்க பட்டிமன்றத்தை எப்படி வேணா நடத்துங்க, ஆனா இதை சொல்லாம பட்டிமன்றத்தை தொடங்கவே கூடாதுன்ட்டாங்க. என்ன தெரியுமா? ஒரு புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி தனக்கு குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. கடவுள்கிட்ட போய் வேண்டி குழந்தை பிறந்ததுன்னா அது ஆண் குழந்தைங்க, அந்த கடவுளே வந்து குழந்தையா பிறந்தா அதுதாங்க பெண் குழந்தைகள். ஆண் பிள்ளை பிறந்துட்டான்னா வீட்டுக்கு சிங்கக்குட்டி வந்துருச்சு, வாரிசு வந்துருச்சு, கொல்லி போடுறதுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு சொல்லி பெருமிதமா பேசுறீங்களே, ஆண் பிள்ளைனா வாரிசு. நித்யபிரியா அக்கா சொன்னாங்க, இல்ல தம்பி, ஆண் பிள்ளைகள்னா வாரிசு, பெண் பிள்ளைகள் தான் வீட்டிற்கே கிடைத்த பரிசுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேச முடியுதா? அன்னைக்கு ஒரு கல்லூரியில் ஃப்ரெஷர்ஸ் டேங்க,
முதலாம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ள வரும்போது பேராசிரியர்கள் வாசல்ல நின்று வணக்கம் சொல்லி, வாங்க உள்ள வாங்க, இந்த 3 ஆண்டுகள் இந்த கல்லூரியில் இருக்க போறீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டைலில், ஞாபகம் வருதா? அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டைலில் நாங்க இருக்கோம் அப்படின்னு வரவேற்றாங்க. ஒரு பாப்பா வேகமா உள்ள வந்தாங்க. அந்த சார் கேட்டார், வெல்கம்மா, வெல்கம், வாட் இஸ் யுவர் நேம்? அந்த பொண்ணு சொன்னா, பொன்னி சார். உடனே அந்த சார் சொன்னார், ஸ்வீட் நேம்மா. உடனே அந்த பொண்ணு சொன்னாங்க, சார் ஸ்வீட் நேம் இல்லை, பொன்னி ரைஸ் நேம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பேச முடியுதா? எக்ஸாம் நடக்கட்டுங்க, எக்ஸாம் நடக்கட்டும். இன்னைக்கு பரீட்சையில் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதாங்க பெண் பிள்ளைகள் எழுதுவாங்க. பதில் தெரிஞ்சாதான் பெண் பிள்ளைகள் எழுதுவாங்க. பதிலே தெரியலைனாலும் 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் எவ்வளவு அழகா நாங்கள் எழுதுகிற மாதிரியே நடிப்போம் தெரியுமா? ஒன்றும் வேண்டாங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்கும். அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார், பையனும் இருப்பான் பொண்ணும் இருப்பா. படிச்சிட்டியா அப்படின்னு அப்பா கேட்குறதுக்கு முன்னாடியே, இன்னும் கொஞ்சம் படிக்கணும்பா, இன்னும் 2 சாப்டர் இருக்குது, காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சுருக்கேன், எப்படியாவது என்னை எழுப்பி விட்டுருங்க, டீ போட்டாவது என்னை எழுப்பிடுங்கன்னு படிச்சுட்டு படிக்காத மாதிரியே அந்த பொண்ணு நடிக்கும். நம்ம பையன் எதுவுமே படிச்சிருக்க மாட்டான். அப்பா வீட்டுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாமு, அவன் படிக்கிறானான்னு கதவை திறந்து பார்த்தா பையன் கொரட்டை விட்டு தூங்குவான். படிக்கலைனா கூட நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இல்லையா? மறந்துட முடியுமாங்க? அன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் திருத்திட்டு ஒரு ஆசிரியர் கொண்டு போய் வகுப்புல பேப்பர் கொடுக்கறது வழக்கம் தானே. அப்படி பேப்பர் கொடுக்கும்போது ஒரு பையனை கூப்பிட்டார். ஏண்டா, கேட்டிருக்கிற கேள்விக்கும் நீ எழுதி இருக்கிற பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? என்ன கேட்டிருக்கோம், நீ என்னடா எழுதியிருக்க, இதெல்லாம் நியாயமா? உடனே அவன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன உடனே அவனுக்கு உரைச்சிருச்சு. நல்ல பையனா இருப்பான் போலயே, தட்டி கொடுத்தா இவன் தங்கப்பதக்கம் கூட வாங்குவானேன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து பேராசிரியர் கேட்டார், அழுகாத தம்பி, அடுத்த எக்ஸாமில் எழுதிக்கலாம். அதுக்கு அந்த பையன் சொன்னா, நான் அதுக்கு அழுகலை சார், நான் அதுக்கு அழுகலை, நான் எழுதின பேப்பரை நீங்கள் திருத்துவீங்கன்னு தெரியும், படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சிச்சு. படித்து பார்க்காமலா திருத்த முடியும்? இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவ்வளவு சிக்கலோடு இருக்கிறாங்கங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தாதானங்க மகிழ்ச்சின்னு சொல்றீங்க. அப்போ முதல்ல ஆண் பிள்ளைகளையே பேச கூப்பிடுவோம், ஆண்களையே பேச கூப்பிடுவோம். அப்போ பெருமை சேர்ப்பது ஆண் பிள்ளைகள் தான் என்கிற அணி தொடங்குகிறது. அந்த அணியின் தொடக்க பேச்சாளராக திருவண்ணாமலையில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நண்பர் முத்தமிழன் அஜ்மல் அவர்கள் வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. குடியரசு திருநாள் நல் வாழ்த்துக்களும் அன்பான வணக்க மகரந்தங்களும். அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க நடுவர் அவர்களே. வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா அப்படின்னு. இல்லை, நான் கேட்குறேன், இந்த அழகு நிலையங்கள் இருக்குல்ல, பியூட்டி பார்லர். ஆமாம், இந்த பியூட்டி பார்லருக்குள்ளே நுழையிறவங்களாம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்குறாங்களா? கிடையாது. ஆண் பிள்ளைகள் அப்படிலாம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஆண் பிள்ளைகள் இயற்கையிலேயே அழகு. ஆஹா, பெண் பிள்ளைகள் இயற்கையிலேயே பேரழகுங்க. சரி, இதை நீங்க சொல்ற இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பதிவாவே போட்டிருந்தாரு. என்ன தெரியுங்களா? வெள்ளை அடிக்காத சுவரம், வெள்ளை அடிக்காத சுவரம், ஃபேர் அண்ட் லவ்லி பூசாத ஃபிகரும் வெள்ளையா இருந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல, நீங்க எப்படி அவங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நீங்க எக்ஸாம் பத்திலாம் வேற சொன்னீங்க. பையன் ஒண்ணுமே எழுதுறது இல்லை, வாத்தியார் திட்டுறாரு, சிங்கிள் பேப்பரா கொடுக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் டைலாக வச்சே நான் சொல்லிடுறேன், பண்ணிங்க தான் பக்க பக்கமா எழுதும், சிங்கம் சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும். அதுதான் ஆண் பிள்ளைங்க. யாருக்கும் சிங்கிள் டிஜிட்ல தான் வரும்.
இன்ஸ்டாகிராம்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ சமீபத்தில் இந்த ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஆனாவுனா ஒரு வாரத்துக்கு அல்ல ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல் போடுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகண்ட், ஜஸ்ட் லுக்கிங் லைக் ஏ வாவ். இந்த வாவுலாம் எங்க நாட்டினுடைய பெருமைக்கு வீட்டினுடைய பெருமைக்கு காரணமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய ஆண் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? விடியும் விடியும் என்று விண்ணை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் முடியும் என்று தன்னை மட்டுமே நம்புகிறானே அவன்தான் ஆண் பிள்ளை. அவனால் தான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமைன்னு சொல்றேன். வேர்கள் இல்லாத மரங்களே கிடையாது, ஆனால் மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பூவை பார்ப்போம், காயை பார்ப்போம், கனியை பார்ப்போம். வேர்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. அதுபோலத்தான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் வேர்களை போன்றவர்கள். அந்த வேர் இல்லை என்றால் விழுதுகள் கிடையாது, பூவும் கிடையாது, காயும் கிடையாது, கனியும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு கஷ்டமான ஒரு சூழல், அப்போ கஷ்டமான சூழல் இருக்கும்போது என்ன பண்ணுறான்? தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வயசான அப்பா இருக்காங்க. நாம் போய் அவங்கள காப்பாற்றணும், நம்ம கரை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அயல்நாடுகளுக்கு சென்று இன்றைக்கு உழைக்கக்கூடிய வர்க்கம் என்றால் அது ஆண் பிள்ளை வர்க்கம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஐயன் வள்ளுவர்கிட்ட போய் கேட்டோம். அருமையா ஒரு திருக்குறள் சொல்றாரு. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்றாரு. அப்போ சபை கூடிய ஒரு அரங்கத்தில் தன்னுடைய மகன் பெருமைக்குரியவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த தாய் மகிழ்ச்சி அடைவாள்னு வள்ளுவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சபை நடுவில் ஒரு புகழையும் பேரையும் சம்பாதிப்பது ஆண் பிள்ளைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்துல பெரிய வடகம்பட்டின்னு சொல்லி ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல மாரியப்பன் தங்கவேலு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் வரான். அவன் சாதாரணமான இளைஞன் அல்ல, இந்த தமிழ்நாட்டுடைய தங்க மகனா வரான். எப்படி தெரியுங்களா? 2016 ரியோ பாராலிம்பிக்ல தங்கப்பதக்கத்தை வாங்கி காட்டுறான். தங்கப்பதக்கம் வாங்குறதுலாம் பெருமை இல்லைங்க ஐயா. அந்த இளைஞனை பாராட்டி இந்திய அரசாங்கம், இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ரூபாய் 75 லட்சம் பரிசு தொகை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆண்மகன் என்ன தெரியுமா செய்கிறான்? தன்னை வளர்த்தெடுத்த அரசு பள்ளிக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக 30 லட்சம் ரூபாயை கொடுத்தான்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகள் தான் வீட்டுடைய பெருமைக்கும் நாட்டுடைய பெருமைக்கும் காரணமாக இருப்பார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி எங்கள் பக்கமே நீங்கள் தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞன் எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாங்க, சம்பாரிச்சு கொடுத்தான். தங்கச்சிக்கு சிறப்பாக திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணத்துக்கு வர முடியல. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச தன் பணத்தை எல்லாம் இங்கே ஊருக்கு அனுப்புகிறாங்க. வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி முடிச்சு வீடு பால் காய்ச்சுகிற நிகழ்வுக்கு அந்த பையன் வர்றான் வெளிநாட்டிலிருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வைத்த தன் வாழ்வினுடைய மொத்தத்தையும் போட்டு அழகான ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீட்டு வாசல்ல நிற்கிறான். வீடு அழகாக பளிங்கு மாளிகை போல இருக்கிறது. உள்ளே நம்மை வரவேற்பதற்காக வாசலில் நிறைய படிகள் இருக்கிறது. ஆனால் அப்படியே நிமிர்ந்து பார்த்தேங்க, வெளிநாட்டிற்கு போய் தன் வீட்டிற்காக வேலை செஞ்சால அந்த இளைஞன், அவன் தலையில் ஒரு முடி கூட இல்லைங்க. அவன் கட்டின வீட்டு வாசலில் படி இருந்தது, ஆனால் அவன் தலையில் முடி இல்லை. தன்னுடைய குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஆற்றலும் பக்குவமும் ஆண் பிள்ளைகளுக்கு தானங்க இருக்கு. எவ்வளவு உண்மையான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு உண்மையான செய்திகளை பேசுறதுக்கு பிறகும் மறுத்து பேசுறதுக்கு ஒரு ஆற்றலும் தைரியமும் தேவைதானே. அந்த ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னகத்தே கொண்ட தொலைக்காட்சி தொகுப்பாளர், அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சகோதரி நித்ய பிரியா அவர்கள் பெண் பிள்ளைகளே என்கிற அணி சார்ந்து பேச வர்றாங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பா அப்படின்னு உங்க கண்டமேனிக்கு பேசக்கூடாது. நான்லாம் ரொம்ப ரகடான கேர்ள். எதிரில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு பேசணும். ஐயா, வெள்ளையா இருக்கிறவங்க
இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்தா பொய் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஐயா நல்லவரா கெட்டவரான்னு நமக்கே தெரியல. அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணன் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. நல்லவனா இருக்கிறத விட கெட்டவனா இருக்கிறது மேல் அப்படின்னாரு. என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு. கெட்டவனா இருந்தா சாகும்போது கஷ்டப்படுவான், நல்லவனா இருந்தா சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான், கெட்டவனா இருக்கிறதே மேலுன்ற. அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாங்க ஐயா. மேக்கப் போடுறவங்கலாம் இந்த நாட்டிற்கு என்ன செய்யறாங்க? நீங்க மேக்கப் பக்கமே போறது இல்லையா ஐயா? பியூட்டி பார்லர் போய் பாருங்க. வீட்டில் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி இப்பெல்லாம் பியூட்டி பார்லருக்கு ஆண்களுக்குன்னு தனி பகுதி இருக்கு, பெண்களுக்குன்னு தனி பகுதி இருக்குங்க. எங்க பெண் பிள்ளைகளாவது சாதாரணமா ஹேர் கட் பண்றாங்க. நீங்க போய் பாருங்க பார்லர்ல, சைடுல மொத்தத்தையுமே உழுது விட்டுறான். பாக்ஸ் கட்டிங், லஞ்ச் பாக்ஸ் கட்டிங், டிஃபன் பாக்ஸ் கட்டிங், அப்படி ஒரு பேர் இருக்கு. ஆமாங்க ஐயா, அது கூட பரவாயில்ல. ஃபயர் கட்டிங்க, தலைய கொளுத்தி விட்டுட்டு அதுல ஹேர் கட் பண்ணிக்கிட்டு சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்கள்னு பேசுறது வேணா கெத்தா இருக்கலாம், ஆனால் இந்த தேசத்தின் சொத்தை எங்க பெண்கள் தாங்க. பெண்களும் சுண்ணாம்பு அடிக்கிறோம் ஐயா. பூமி கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாங்க, இருட்டுக்கு எப்படிங்க வெள்ளை அடிக்க முடியும்? ப்ளூ கலர் வாவ், ரெட் கலர் வாவ், வாவா இருக்கலாம், 6 மணிக்கு ராவா தான் இருக்கக்கூடாது. விவேகானந்தர் சொன்னார் 100 இளைஞர்களை கூடன்னு. அவர் என்ன கீழே நோட்டிபிகேஷன் ஆண்கள்னு சொன்னார? இளைஞர்கள் என்பது ஆணும் பெண்ணும் சமம்னு அவர் தெளிவா இருந்தாருங்க. இன்னைக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் 100 இளைஞர்கள் கிடையாது, லட்சியம் வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தயாரா இருக்கிறோம். ஆனா அவர்களை வழி நடத்த ஒரே ஒரு விவேகானந்தர் இருக்கிறாரா? அதுதான் எங்களுடைய கவலையா இருக்கு. எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயா நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோங்க. ஒவ்வொரு ஆணும் வெளிநாட்டுல போய் குடும்பத்திற்காக தான் உழைக்கிறார், மாற்று கருத்து இல்லை. அப்புறம் என்ன கிளம்பிடுவோமா? வீடியோ கால்ல சமைக்க முடியாது, வீடியோ கால்ல துவைக்க முடியாது, வீடியோ கால்ல பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. எந்த நம்பிக்கையில வெளிநாட்டுல போய் வேலை செய்யறீங்க? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணு அந்த குடும்பத்தை சீராக நடத்துவா, குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாத்துவான்னா நீங்க தைரியமா இருக்கிறீங்க. ஆண்கள்லாம் ஆர்மியில இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுங்க, அப்பெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் இல்ல ஊருக்கு ஒரு 10 பேர் ஆர்மியில இருப்பாங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு பையனும் ஆர்மியில இருக்கான்பா. ஒருத்தன் லாஸ்ட்லி ஆர்மியில இருக்கான், ஒருத்தன் அர்ச்சனா ஆர்மியில இருக்கான், ஒருத்தன் ஓவியா ஆர்மியில இருக்கிறான். மாயா வாரியர்ஸ் விட்டுட்டீங்க. நடுவர் அந்த ஆர்மின்னு நினைக்கிறேன். ஐயா ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமா? பெண் பிள்ளைக்கு ஆசிரியர்கள் மார்க் போடுவாங்க, ஆனா ஆண் பிள்ளை ஆசிரியருக்கே மார்க் போடுறான். இவர்கள் தான் இந்த தேசத்தின் பெருமையை சேர்க்க போறாங்களா? ஆனா ஒண்ணுங்க, பெண்கள் மதிப்பெண்கள் மட்டும் அதிகமா எடுக்கல, மதிப்பான எண்ணமும் யாருக்கு அதிகமா இருக்குன்னா பெண் பிள்ளைக்கு தாங்க இருக்கு. நடுவர் அவர்களே, நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரோஜா கூட்டம் மாதிரி பெண்கள் சூழ்ந்து இருந்தேங்கன்னா எங்க அம்மா என் தங்கச்சி, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும், ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். இப்ப பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கேங்க. நான் என் கணவர் என் 2 பிள்ளைங்க பாருங்க, வீட காயலாங்கடை மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு பொருள் உருப்படியா இருக்கிறது கிடையாதுங்க. பையன் எந்த பொருள், ஒரு பெண் பிள்ளைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து பாருங்க, அதுக்கு அழகா ஆடை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதை அழகுபடுத்தும். நம்ம பையன்கிட்ட அதே பொம்மையை கொடுத்து பாருங்க, முதல்ல தலையை பிப்பான், அடுத்தது கையை பிப்பான், அக்கு வேற ஆணி வேற ஆக்குறது இந்த ஆண்கள். நடுவர் அவர்களே, பாஸ் மார்க் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பாசம் வைக்கிறதா இருந்தாலும் அதிகமா காட்டுறது எங்களுடைய பெண்கள் தான். நடுவர் அவர்களே, வெறும் நிலாவை காட்டி மட்டும் சோறு ஊட்டினது ஒரு காலம், அதே பெண்கள் நிலாவில் கால் பதிப்பது இந்த காலம். பெண்கள் ஒடுங்கி கிடந்தது ஒரு காலம், அதே பெண்கள் ஒலிம்பிக்கில் நடை போடுவது இந்த காலம்.
ஐயா, இந்த நாட்டிற்கு வலிமை சேர்ப்பது பெண்கள், குடும்பத்தின் வறுமையை போர்ப்பது பெண்கள், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா இருக்கும் பெண்கள் தான் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கிறார்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பொண்ணு பேசினாலும் குத்தம், பேசாம இருந்தாலும் குத்தம்னு இந்த சமூகத்துல குறைபாடுகளை வச்சுட்டு பெண்களை குறை சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. நியாயமான கேள்விக்கு நியாயமா பதில் சொல்றதையே தன் வாழ்நாள் லட்சியமா வச்சிருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் வேலூரை சார்ந்த பேராசிரியர் கவிஞர் அன்பு, வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க என்னம்மா சொல்றோம், நாங்களும் உங்களை பெருமைப்படுத்துறோங்க. கேரள பெண்கள் சிரித்தால் தான் அழகு, ஆனால் என் தமிழ்நாட்டு பெண்கள் முறைத்தாலே அழகு என்பது நாங்கள் ஒத்துக்கிறோங்க. இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களில் இதய சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற பட்டிமண்டப நடுவர்களிலேயே மிக இளமையோடு யூத்தோடு இருக்கக்கூடிய நடுவரவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒன்று சொல்கிறேம்மா, எங்கள் அணியில் இருக்கக்கூடிய பூமிநாதனை பார்த்து இருட்டு அமாவாசெல்லாம் சொன்னீங்க. நான் சொல்கிறேன், பையங்க கருப்பாக இருக்கிறானான்னு பார்க்காதீங்க, பொறுப்பாக இருக்கிறானான்னு பாருங்க. தமிழ்நாட்டு வழக்கம் என்ன தெரியுமா? கருப்பாக இருக்கிற மையைத்தான் பெண்கள் கண்களிலே வைத்துக் கொள்ளுவார்கள், சிகப்பாக இருக்கிற மருதாணியை காலில் தான் வைத்துக் கொள்வார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னையா பேசுறீங்க? இப்போ பியூட்டி பார்லரை பற்றி எல்லாம் சொன்னாங்க. எங்க எங்கள் பசங்க செலவு பண்ணுறாங்க? நாங்கள் ஒரு பிளேடு வாங்கினோன்னா ஏ சைடு 4 முறை பண்ணுறேன், பி சைடு 4 முறை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பியூட்டி பார்லர் போய் புருவ முடி புடுங்கத்துக்கே 500 ரூபாய் செலவு பண்ணுறீங்களேங்கிறதா எனக்கு வருத்தம். நடுவர் அவர்களே, எங்க பசங்கள்லாம் தாடி வச்சிருக்கான், நீங்களும் தாடி வச்சிருக்கீங்க. ஆமா நடுவர்களே, கன்னத்தில் தாடி வைத்தால் கவலை இல்லை, எண்ணத்தில் ஏடி வைத்தால் தான் பிரச்சனையே இந்த நாட்டில் உருவாகிறது. பிடிச்சிங்க. எங்க மாமனாருங்க கல்யாணத்து அன்னைக்கு மணமேடையில் நானும் என் மனைவியும் தாலி கட்டுறோம். தாலி கட்ட உடனே அந்த மூலையிலிருந்து என் மாமனார் ஓடு கண்ணீர் வடிச்சாருங்க. அவ்வளவு பாசமா? நான் கேட்டேன். அப்போ ஒரு தனியார் ஸ்கூல்ல வேலை செஞ்சிருந்தேன். தனியார் பள்ளியில வேலை செய்யற குறைவான சம்பளத்துக்கு கொடுத்துட்டுமே இவன் எப்படி வச்சிருப்பான்னு கண்கலங்காதீங்க மாமா அப்படின்னு கையை பிடிச்சேன். அவர் சொன்னார், போடா மாப்பிள்ள, உனக்காகவா நினைச்சு கண் கழுகுறேன். இவளை 18 வருஷமா குடும்பத்தில் வச்சு நாங்க படாத பாடுபட்டோம். இனிமேல் உன் நிலைமை என்னடான்னு யோசிச்ச, நெஞ்சத்தை தாங்க முடியலடா, கண்ணீர் வடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இருக்கு? ஒரு பையன் சொன்னான், என் முழுமையான இதயத்தை ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்தேன், உடைத்து கொடுத்து விட்டாள். உடைந்த இதயத்தை என் நண்பனிடத்திலே கொடுத்தேன், ஒட்ட வைத்து கொடுத்து விட்டான் என்பதுதான் சிறப்புங்க. என்னங்க இன்னைக்கு என்ன நினைக்கிற? வீட்டுக்கு நாட்டுக்கு ஆண்கள் பொறுப்பா இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆண் பிள்ளைகள் பெருமை சேர்க்கலையா? இந்த நாட்டில் சொல்றான், பெண்களின் திருமண வயது அன்னைக்கு 18ன்னா இன்னைக்கு 21ன்றான். ஆனால் பெண்களின் திருமண வயதை நிர்ணயித்த இந்த அரசும் இந்த நாடும் மக்களும் ஆண்களின் திருமண வயதை நிர்ணயிக்கவில்லையே. ஏன் தெரியுமா? தன் வீட்டில் ஒரு தங்கை இருந்தால், தன்னுடைய சகோதரி இருந்தால், அவளுக்கு எப்பொழுது திருமணம் முடிகிறதோ அதன் பிறகுதான் தன் திருமணத்தை நடத்தி கொள்ளுகிற தியாக உள்ளங்கள் யாருன்னா ஆண்கள். தேசிய கொடி மூவண்ணம் இல்லை, அதில் 4 வண்ணம் இருக்கிறது. மத்தியில் ஒரு அசோக சக்கரம் இருக்கிறது. ஒரு மாணவன் சொன்னான், அது அசோக சக்கரம் எதுடா என்று கேட்டேன். அவன் அழகாக சொன்னான், வஉசி
மாடு இழுக்கிற செக்குக்கு பதிலாக தன்னை பூட்டி செக்கை இழுத்தான். என்னடா வாவு சுப்பிரமணியம், நீ செக்கை இழுக்கிறாயே, உனக்கு வருத்தம் இல்லையா என்று சொன்னபோது, இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நான் இழுப்பது செக்காடா, பாரத மாதாவின் தேரை அல்லவா நான் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னான்னா, அவன் செக்கிழுத்து போட்ட வட்டம்தான் அசோக சக்கரத்தின் ஆரக்கால்களாக இருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் அவன் ஒரு தாயின் பிள்ளைதான். ஒரு ஆஸ்கார் விருது அல்ல, 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கி 2 கரங்களிலே வைத்து சொன்னான், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னான். இந்த தமிழ் மொழியை அறியாத உலக நாடுகளிலே இருந்து பல நாடுகளில் வந்து நீங்கள் சொல்லுவது என்ன என்று கேட்டான். நான் சொல்லுவது என் தாய் பேசிய மொழி தமிழை சொல்லுகிறேன் என்று சொன்னார்னா, தாய் நாட்டிற்கும் தாய் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர்களாக கண்டிப்பாக இருக்கிறார்கள் என சொல்லி, நடுவர் அவர்களே, நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். நீங்கள் ஆண் பிள்ளையா உண்மையான பெண் பிள்ளையா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி, பகத்சிங்கை போன்ற எண்ணற்ற தியாகிகள் தான் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார்கள் என்று சொல்லி குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வஉசி என்கிற அந்த மனிதனுடைய பேச்சை கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும்னு சொல்லி அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறான்னா, இந்த விடுதலைக்காக போராடிய வஉசிக்கு இந்த மன்றம் நம் வீர வணக்கத்தை செலுத்துகிறது. இவ்வளவு உணர்ச்சி பூர்வமான செய்திகளை அடுக்கடுக்கா பேசின பிறகு அடுத்து என்ன சொல்ல போறாங்க? வாங்க, ஊடகவியலாளர் சிவநந்தினி ஒரு உற்சாகமான உரையை தாங்க. நடுவர் ஐயா அவர்களே, ஒரே ஒரு தடவை தலைப்பு என்னன்னு உங்க வாயால சொல்லுங்கண்ணே. நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? அதான் தலைப்பு. நாட்டிற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும். அவங்க 2 பேரும் பேசுனாங்களே, நாட்டுக்காக அதை செஞ்சோம், நாட்டுக்காக இதை செஞ்சோம், நாட்டுக்காக போருக்கு போனோம், வீட்டுக்காக என்ன செஞ்ச? ச்சே, நானே நம்பிட்டேம்மா கொஞ்ச நேரத்தில். வீட்டை பற்றி பேசுனீங்களா நீங்க? வீட்டுக்கு என்னங்க செஞ்சீங்க? நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள். பொதுவில் நாட்டுக்கு யாருப்பா ஆணா பெண்ணாப்பா பெருமை சேர்த்தார்கள் வேண்டுமானால் நீங்க சொன்னதை ஒரு வகையில் ஒரு ஓரத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். மனசாட்சியே இல்லாமல் அது எந்த காலேஜில் வந்து பேசிக்கிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி முடிச்சு தாய் தக்கான்னு குதிச்சு முடிச்சு 2 பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க நடுவர்களே. ஆண்கள்னு சொல்லுங்களேன். ஆண்கள். பெண்கள்னு சொல்லுங்களேன். பெண்கள். ஆண்கள்னு சொல்லும்போது உதடு ஒட்டுச்சா? இல்லையே, ஒட்டாது. பெண்கள்னு சொல்லுங்களேன். பெண்கள். ஒட்டுது. பேசுகிற வாயால் உதட்டால கூட ஒட்ட முடியாத ஆண் பிள்ளைகள் எப்படிங்க நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்க? உதடுகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வீட்டையும் நாட்டையும் ஒட்ட வைத்து கொண்டிருப்பவர்கள் பெண் பிள்ளைகள்ங்கிறத மறந்துடாதீங்க. ரொம்ப இல்லைங்க, நம்ம பசங்கள்லாம் 1ஆவதுலேருந்து ஒரு 5ஆவது வரையும் படிக்கிற வரைக்கும் உனக்கு யாரா பிடிக்கும், யாரா ஹீரோன்னு கேட்டால் என்னுடைய அப்பான்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 10ஆவது 12ஆவது முடிச்சு காலேஜுக்கு போனால், என்ன உங்கள் வீட்டுக்கார் வந்தாரா, அப்புறம் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் என்னவா அவருக்கு, உங்கள் ஆளை சொல்லி வை, பார்த்து வைன்னு சொல்லுவார். சின்ன வயசுலேருந்து பெரியவங்களை ஆக ஆக தாயத்தந்தை பாசத்தை மறப்பவர்கள் ஆண் பிள்ளைகள். பிறந்ததுலேருந்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் கூட என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் பிள்ளை என்ற உணர்வோடு இருப்பவர்கள் பெண் பிள்ளைகளா ஆண் பிள்ளைகளா? மெழுகுவர்த்தியாக உழைக்கிறோம். வெளிநாட்டில் போயிட்டு அண்ணன்கள் உழைக்கிறார்களே, தம்பிகள் உழைக்கிறார்களேன்னு சொன்னாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எங்க அண்ணன் அள்ளி கொடுக்குறதுல மண்ணென்னு அண்ணன் தங்கை உறவுகளையும் அண்ணன் தம்பி உறவுகளையும் கொண்டாடுவதற்கு சினிமாவில் நிறைய பாடல்கள் வந்து விட்டது. இன்னொரு புறம் அதே அண்ணன் தங்கச்சியை பார்த்து பாடுறான், அனபெல்லு பேய் வரா அன்பில் குட்டி தாய் வரா. பேயின் தானே. அந்த மாதிரி அண்ணன் தங்கை பற்றி பேசுகிறோம்ல. இன்னொரு பக்கம் வெளியில் தெரியாத ஒரு உறவு இருக்கு நடுவர் அவர்களே. அக்கா தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு. அந்த அக்கா காலேஜ் படிப்பா, தங்கச்சியும் தம்பியும் ஸ்கூல் படிப்பான்.
அது கிழிஞ்ச சுடிதாரை ஊக்கு குத்தி போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து வேலைக்கு போகிற காசில் ஒரு சுடிதார் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தம்பி வந்து சொல்லுவான், இன்னைக்கு ஸ்கூலில் எல்லாரும் டூர் போகிறாங்கக்கா, அப்பாட்ட காசு இல்லை, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்ட உடனே கிழிஞ்ச சுடிதாரில் இன்னும் 2 ஊக்கு வாங்கி குத்துனாலும் பரவாயில்ல, என் தம்பி கல்வி சுற்றுலா போகணும்னு நினைக்கிற அக்காக்கள் இருக்கிற உலகத்தில் அந்த மாதிரி பெண் பிள்ளைகளை தாங்க வீடு நாடு விளம்பரம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் பார்த்து பார்த்து தேடி தேடி உழைக்கின்றவர்கள் பெண் பிள்ளைகள் மட்டும்தான். ஆண்கள் தங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் இன்னைக்கு சமூகம் சார்ந்து இயங்க தொடங்கி விட்டார்கள். ஒரு பெண் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டா அவ நாய்ப்படாத பாடுபடுவா. அவ பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் ஊமை, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா உம்முனா மூஞ்சி, திமிரு பிடிச்சவ, கல்யாணம் ஆகலன்னா முதிர்கண்ணி, கல்யாணம் ஆகி கணவன் இறந்துட்டா விதவை, குழந்தை பெத்துக்கலாம் மலடின்னு பட்டப்பெயரா சூட்டி 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 நீங்க மூளையில் ஒடுக்கிய பொழுதும் வீட்டில் வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு உறங்கினாலும் காலையில் 5 மணிக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகணும், நல்ல காலேஜில் படிக்கணும், தன் தூக்கத்தை தியாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளால் மட்டும்தான் இந்த வீடும் நாடும் வளம் பெறும், பெருமை சேர்ப்பவர்கள் என்று நம்பி நடுவர் அவர்களும் அவருடைய வாழ்க்கையிலும் அம்மா என்கின்ற ஒரு பெண் இருக்கிறார்கள், அக்காக்கள் என்கின்ற இன்னொரு பெண்கள் இருக்கிறார்கள், அவரால் தான் உலகம் அறியக்கூடிய சொல்லின் செல்வராக வலம் வருகிறார் என்ற மனசாட்சியில் கை வைத்து உள்ளபடியே ஆண் அவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை, நீங்கள்லாம் செட்டு சேர்ந்து ஊரில் முடுக்கிலிருந்து என்ன பேசுவீங்க என்ன செய்வீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு உண்மையிலேயே வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பவர்கள் நடுவர் ஆணாகவே இருந்தாலும் நீங்களா, இல்லை நீ போய் வாய் ராசான்னு சொன்ன வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவும் அக்கா என்கின்ற பெண் பிள்ளைகளா என்பதை கருத்தில் கொண்டு அரங்கம் நிறைந்த பெண் சாதனையாளர்களை மனதில் நிறுத்தி கொண்டு நாளைய சமுதாயம் எதிர்வருகின்ற உலகம் நல்லதொரு பாதையில் மகிழ்வான பாதையில் செல்ல வேண்டுமா, அது பெண் பிள்ளைகள் கையில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லோரு வீடுகளும் செங்கலில் நிற்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் மட்டும்தான் அந்த வீடு நின்று கொண்டிருக்கிறது என்று உண்மையை சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதை போல பெண்கள் அங்கும் இங்கும் அலைந்ததெல்லாம் பழைய காலம். கவிஞர் ஆண்டாளு பிரியதர்சினி அவர்கள் தான் இப்படி சொல்வார்கள், உச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பழைய மகளடா, உச்சம் திடம் ஞானம் உயிர்ப்பு புதிய மகளடா என்று கவிஞர் ஆண்டாளு பிரியதர்சினி வரிகளை சொல்லிக்கொண்டு மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சீர்த்து விடுவதில்லை சிலை, எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் வீடும் நாடுக்கும் பெருமை சேர்ப்பவர்கள் பெண் பிள்ளைகளே என்று நன்றி பாராட்டி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். எஸ்பிபிக்கு பிறகு மூச்சு விடாம பட்டிமன்றத்தில் பேசுகிற ஆள் இவங்க தாங்க. நான் பயந்துட்டேன். இவ்வளவு கட்ட 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 கட்டன்னு அவருக்கு பூமிநாதனுக்கு வேர்த்திருச்சுங்க. என்னம்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்த பெண் பிள்ளைகள் இல்லைன்னா இன்னைக்கு வீட்டிலையும் நாட்டிலையும் நல்லது நடக்குமா, நியாயம் வேண்டாமான்னு குமரிட்டு போயிருக்கிறாங்க. அத்தனை குமரல்களுக்கும் பதில் சொல்லுவதற்கு உடனடியாக அன்பிற்கினிய அண்ணன் நலபாக நாயகன் பூமிநாதன் வாங்க. இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைவரும் பேசினாங்க. தங்கை சிவநந்தினி சொன்னது மாதிரி மூச்சு விடாம அவ்வளோ நேரம் பேசினாங்களே, என்ன பேசினாங்களோ நானும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் வேர்த்துச்சு, பயத்தில் வேர்க்கலை. பறவைகள் பறப்பதை மறக்கலாம், குயில்கள் பாடுவதை மறக்கலாம், நதிகள் ஓடுவதை மறக்கலாம், ஏன் பூமி கூட சுற்றுவதை மறக்கலாம், எங்கள் நடுவர் நாவில் நடனமாடும் நட்டமேலை எப்படி மறக்க முடியும்? இப்படிப்பட்ட நடுவரை கொண்ட இந்த மேடையிலே வீட்டிற்கும் நாட்டிற்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கொடுத்துருவோம். உங்களுக்கே தீர்ப்பு கொடுத்துருவோம். அது முக்கிய நடுவர் அவர்களே. நாட்டில் என்ன செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கமே, இதுக்கு முழு முக்கிய காரணமாக இருந்த தலைவர்கள்ல 98% ஆண்கள் தான் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. அன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், வீரன் சுந்தரலிங்கம், வாபு சிதம்பரனார், பூலித்தேவன், நீலகண்ட பிரம்மச்சாரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, வாஞ்சிநாதன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சீரன் தினமலை, மருது சகோதரர்கள், கர்ம வீரர் காமராஜர், ரெட்டமலை சீனிவாசன், ஈவேரா பெரியசாமி. இதில் எந்த பேருங்க பெண்கள் பேர் இருக்குது?
அம்மையார் சொன்ன ஒரு வேலு நாச்சியார் தவிர 21 பேருக்கு நான் எடுத்து வச்ச குறிப்பில் 21 பேர். இன்னும் எடுத்தேன்னா எத்தனை பேர் வேணாலும் என்னால் எடுக்க முடியும். அன்னைக்கு அந்த பாரதியார் வந்து சுதந்திரத்துக்காக சுதந்திர வேட்கையை பாட வேண்டும் என்பதற்காக பேனாக்களில் அனைவரும் கருப்பு மையிட்டு எழுதும்போது பேனாவில் தீயை பொறித்து எழுதிய பாரதியின் செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் நிறைந்த தமிழ்நாடு. இந்த வரிகள் தான் நாங்கள் சுதந்திரத்துக்கு முதல்ல வித்துட்டது. அந்த பாரதியார் எழுதின வரிகள் அந்த வேகமும் விவேகமும் தான் சுதந்திரத்தை பெற்று தந்ததுன்னா அதில் ஆண்களோட பங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, இன்னும் உட்காந்துக்கிட்டு வீட்டில் நாங்கள் வேலை செய்யலைன்னு பேசிக்கிட்டீங்களே, இது எந்த வழியில் நியாயம்? நீங்கள் சொன்னீங்களே பியூட்டி பார்லர்னு, நாங்கள் ஹோட்டலில் வந்து மெனு கொடுக்குறது நியாயம். இட்லி, வடை, பொங்கல், பூரி, தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசைன்னு சொல்லுவோம். சாப்பாட்டுக்கு போனீங்கன்னா ஹோட்டல் உரிமையாளருங்க. சாதம், சாம்பார், ரசம், கார குழம்பு, கூட்டு பொரியல்னு சொல்லுவோம். அங்கே போனால் சொல்கிறான் பாருங்க, ஃபேஷியலு, பெடிக்யூரு, மெனிக்யூரு, வேக்சிங்கு, பாலிசிங்கு, நெய்லிங்கு, யூ கட்டு, வி கட்டு, லேயர்ஸு, ஸ்ட்ரைட்டனிங்கு, அயனிங்கு, கிளீனிங்கு, என்னங்க ஒரு அண்ணன் சொன்ன பெருசாக போயிட்டு இருக்கு. போதும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு புருவ முடிய கொடுக்குறதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு வர்றீங்களே, நாங்கள் அதையா கேட்டோம். எங்கள் அண்ணன் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிளேடை வாங்கி ஏ பக்கமும் பி பக்கமும் சேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வீட்டில் ஒன்றும் செய்யலை. அந்த பிளேடை இன்னமும் பத்திரமா சட்டப்பையிலே வச்சிருக்காருங்க. நான் ஒரு ஆண்மகன், என் பின்னாடி 2 தங்கைகள் இருந்தாங்க. நான் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. உடனடியாக நான் தேர்ந்தெடுத்த துறை உணவுத்துறை. அதற்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அன்னைக்கு உணவகங்கள் மட்டும்தான் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து உணவும் கொடுத்து சம்பளம் கொடுத்த ஒரு துறை. அதனால் ஒரு பேப்பரில் ஹிந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ரூம்பாய் வேலை காலியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. முதல்ல போய் நான் ரூம்பாய் வேலைக்கு சேர்றேன். சேர்ந்து தான் என்னோட குடும்பத்தை காப்பாற்ற நிர்பந்தம் வந்தது. ரூம்பாய் வேலையாக சேர்ந்து நான் படிப்படியாக என்னுடைய துறையில் முன்னேறி 2006 கண்ணா சைவ உணவு என்ற ஒரு உணவகத்தை நடத்தி இன்னைக்கு 276 பணியாளர்களோட 6 உணவகங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எந்த உறவினர்லாம் நான் போகும்போது கதவை போட்டி வெளியில் பெரியப்பாடல சித்தப்பாடலன்னு சொன்னானோ அவெல்லாம் நான் எப்படா ஊருக்கு வரேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்த உடனே இந்த பையனை கூட்டு போய் ஒரு ஆளாக்கி விட்டுருப்பான்னு என்கிட்ட கூட்டு கெஞ்சிரான். என்னோட ஊர் திருவிழாவுக்கு என்னை தான் தலைமை தாங்க கூப்பிடுறாங்க. என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு நான் இன்றைக்கி ஒரு 25 லட்ச ரூபாயில் ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கிறேன். எப்படியெல்லாம் உதாசனப்படுத்தி ஊர்லேருந்து வெளியே வந்தனோ என் தன்னம்பிக்கையை மட்டுமே பாடமாக உரமாக வைத்து நான் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறேன்னா இந்த ஆம்பளை பிள்ளை. அது மட்டும் இல்லை, என்னோட 2 தங்கைகளுக்கும் நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். என்னை உதவாக்காரன்னு சொன்னேன் எங்கள் அப்பா எங்கள் சாமின்னு இன்னைக்கு கும்பிட்டு இருக்காரு. அந்த அப்பாவும் அம்மாவும் என்னோட கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து என்னோட 2 மகன்களாக தான் நினைக்கிறேன். அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் ஆண் பிள்ளைகள் தான். நீங்கள் ஒரு ஆண் மகனாக இருந்து அடுத்து உங்களுக்கு திருமணம் வேற நடக்க போகுது. பெண் ஒருவாள் என்ற பயத்தை போக்கி ஆண் பிள்ளைகளை என்ற ஒரு அருமையான தீர்ப்பை வழங்க வேண்டும். உரிவா செத்தவனுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட்டுவிட்டு பெத்தவனுக்கு இலை வைத்து சோறு போடுங்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீட்டையும் நாட்டையும் முன்னேற்றணும்னா ஆண் பிள்ளைகளால் தான் முடியும் அப்படின்னு அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார். அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரா தெளிவில்லாமல் பேசியிருக்கிறாராங்கிறத அடுத்து வரக்கூடிய பேச்சாளர் முடிவு செய்வாங்க. நகைச்சுவை நாயகி முனைவர் பேராசிரியை இந்த பட்டிமன்ற அரங்கத்தில் சிறந்த கல்லூரி முதல்வருக்கான விருதையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களோடு அக்கா வேத நாயகி வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. ரஜினி எந்திரனா இருக்கலாம், தனுஷ் படிக்காதவனா இருக்கலாம், சிம்பு வல்லவனா இருக்கலாம், யாரும் எங்க நடுவரை போல நல்லவனா இருக்க முடியாதுங்க. அடடா, இந்த பக்கம் எழுதிடுவோம். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அடே எங்க அப்பா, ஒரு பொய்ய பூசணிக்கால மறைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இவரு கும்கி யானையிலேயே வந்து மறைச்சிட்டு போயிருக்காருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க உங்களை பார்த்து. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானங்க? இதே ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களா, மகாவிஷ்ணு பிறந்திருக்கான் அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? கிடையாது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கத்துல சக்கரம் வச்சிருக்கான், ஒரு பக்கம் சங்கு வச்சிருக்கான். சக்கரத்துல அப்ப மேல விட்டு ஊடு சங்கு ஊதிடுவான். ஆறு உணவகங்கள் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்காருன்னு சொன்னா அதுக்கு அடித்தளம் யாருங்க? அவங்க மனைவி தான் நடுவர் அவர்களே.
நல்ல வேட்டியை கட்டிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு அவார்டு வாங்கிட்டு போயிட்டு மேனேஜர்ல கல்லா பெட்டியில உட்கார்ந்து காசை வாங்குறப்ப வீட்டுல சோறாக்கி போடுறது யாருங்க? உங்க மனைவி தானேங்க. என்ன மறந்துட்டு பேசுறீங்க? நான் தெரியாம தாங்க கேக்குறேன். இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யாருங்க? ஆண்கள். அப்படித்தானங்க? இந்த ஒயரை கண்டுபிடிச்சது யாருங்க? ஆண்கள் தான். அந்த கேமராவை கண்டுபிடிச்சது யாருங்க? அதுவும் ஆணாத்தான் இருக்கும். இந்த ஃபேனை கண்டுபிடிச்சது யாருங்க? ஆண்கள் தான் நினைக்கிறேன். அந்த வாட்டர் பாட்டில கண்டுபிடிச்சது யாருங்க? ஆண்கள் தான். அந்த ஆண்களை கண்டுபிடிச்சது யாருங்க? ஆனா ஆண்கள் உதவி இல்லாம அது நடக்குமா? ஏங்க, உதவி 1000 பேர் செய்யலாங்க, ஒத்துழைப்பு செஞ்சாதாங்க அது செய்ய முடியும். பட்டிமன்றம் நடக்குதா? என்ன நடக்குது? ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல பிறகுது. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல பிறகுது. என்ன பாட்டு தெரியுங்களா? முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான குழலல்லவோ, கனிந்து வந்து சொல்லல்லவோ, முத்தான முத்தல்லவோ. பாடுறாங்களா இல்லையா? இதே நம்மாலும் பிறகுறான். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. பாட்டு பார்த்தீங்களாங்க? வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரணும்னா அது பொம்பளை பிள்ளைங்க தான் நடுவர் அவர்களே. இதே ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்து பார்க்குற கேளுங்களேன். டேய், உனக்கு முதல் எதிரி யாரா அப்படின்னா என் அப்பந்தான். அவரை தவிர யாரா இருக்க முடியும்? ஆனா எங்க பெண் பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்க, உனக்கு வாழ்க்கையிலே பிடிச்ச ஹீரோ யாருமான்னு கேட்டா அது முழு உருவம் எங்க அப்பா தான் சொல்லும் நடுவர் அவர்களே. அந்த சந்தோஷத்தை யாராலங்க கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. பெண்ணு சீட்டு போடுறா, அதை போடுறா, இதை போடுறான்றாங்களே, ஒன்னே பெரிய விஷயம் இல்லைங்களா? பெண்ணு சீட்டு போட்டு குடும்பத்தை காப்பாத்துவா. ஆண்கள் 3 சீட்டு போட்டு குடும்பத்தை காத்துல பறக்க விட்டுருவாங்க. என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வீட்டில் ஒரு ரொட்டி சுட்டு அம்மா போடுறாங்க. ஆம்பளை பிள்ளை உட்கார்ந்துருக்கு, பொம்பளை பிள்ளை உட்கார்ந்துருக்கு. அப்பா கேட்குறாரு, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா சுவையா இருக்குன்னு கேட்குறாரு. ஆம்பளை பிள்ளை சொல்றான், அப்பா இதை ஜாம் வச்சு சாப்பிட்டு பாருப்பா, டேஸ்டா இருக்கும்பா அப்படின்றான். பொம்பளை பிள்ளை ஏதோ சொல்ல வருது, நிப்பாட்டு, அப்பா இதை கூட பஞ்சாமிர்தம் வச்சு சாப்பிட்டு பாருப்பா, டேஸ்டா இருக்கு அப்படின்னுவான். அந்த அப்பா கொஞ்ச நேரம் இருடா, என் தாய் ஏதோ சொல்ல வரா, சொல்லட்டும் அப்படின்னப்ப நீ சொல்லுடா அம்மா அப்படின்றப்ப அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட்டால் அந்த ரொட்டி துண்டு சுவையாக இருக்கும் என்று சொன்னது எங்களுடைய பெண் பிள்ளைகள் இல்லைங்களாங்க? நடுவர் அவர்களே, வீட்டில் ஒரு பையன்கிட்ட போய் அப்பா கேட்கிறாரு, டேய் இன்னைக்கு என்னடா தினம் அப்படின்னாரு. அப்பா இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம்ப்பா அப்படின்னா. சப்புன்னு வச்சாரு கண்ணத்திலேயே. இன்னைக்கு கரண்ட் பில் கட்ட கடைசி தினடா, போய் கட்டுற. நடுவர்களே, நாங்களாம் காலேஜில் வேலை பார்த்தல, என் காலேஜ் பேரை சொன்னாலே சும்மா அதிரும். அப்பேற்பட்ட காலேஜில் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆமா, என் முன்னாடி ஒரு பையன் என்னை விட உயரமா அழுதுகிட்டு ஒரு பையன் ஓடி வந்தாங்க. நான் பார்த்து கேட்டேன், ஆம்பளை பிள்ளை அழுதுட்டு வர, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் என்ன பார்த்து சொன்னான், மேடம் நான் ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிச்சேன், அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை அடி பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா. நான் தமிழ் படிச்சவல்ல, நான் சொன்னேன், காதலும் வீரமும் தமிழர் பண்பாடுடா, அதுக்கெல்லாம் நீ கலங்க கூடாதுடா, தைரியமாயிருடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னான், மேடம் இது உங்களுக்கு தெரியுது, ஆனால் அது அவன் புருஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கடலூர்ல சுனாமி வந்துச்சுங்க. கடலூர்ல சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்த உடனே விவேக் ஓபராய் அப்படிங்கிற அந்த இளைஞன் ஓடி வந்து எல்லா சடலங்களையும் எடுத்து அதை எல்லாமே அப்புறப்படுத்தி அழுது கொண்டே அதை எல்லாமே அப்புறப்படுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற பேட்டியாளர்கள்லாம் ஓடி வந்து கேட்டாங்க, ஏப்பா இங்க இருக்கிற எந்த நடிகர்களோ எந்த அரசியல்வாதிகளோ வரல, நீ ஏன்பா மகாராஷ்டிரால இருந்து ஓடி வந்து இந்த வேலையை செய்யறன்னு சொல்றப்ப அந்த விவேக் ஓபராய் என்ன தெரியுமா சொன்னாரு, என் தந்தை வேண்டுமானால் மகாராஷ்டிராவை சேர்ந்த இருக்கலாம், ஆனால் என் தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவளையா, அதனால தான் நான் ஓடி வந்து உதவி செய்கிறேன் என்று சொன்னார். தாய் என்பவளும் பெண் என்பவளும் இந்த உலகத்திற்கு கிடைத்த மிக அற்புதமான பரிசு என்று சொல்லி இந்த பூமர் அங்கிள் பேச்சை எல்லாம் இனிமேல் நாம் கேட்க கூடாது என்று சொல்லி நடுவர் அவர்களே, பெண்கள் என்பவர்கள் இந்த மண்ணின் மீது நிற்கவில்லை, அந்த மண்ணே இந்த பெண்களின் மீது தான் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளான்னு இந்த 2 அணியினரும் பேசினாங்கல்ல, இவங்களும் அவ்வளவு சாதனையாளர்களை பட்டியல் போட்டாங்க. இவங்களும் அத்தனை பேரை பட்டியல் போட்டாங்க. பட்டியல் இடம் பற்றாமல் இன்னமும் நிறைய சாதனையாளர்கள் இந்த அரங்கு முழுவதும் உட்கார்ந்துருக்கிறீங்க. வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருப்பா,
திருமண வயது, திருமணம் பண்ணி கொடுக்கணும். அப்பா வந்து சொல்லுவார், உனக்கு ஒரு வரன் பார்த்துருக்கேம்மா, மாப்பிள்ளை இந்த வேலை செய்கிறார், இவ்வளவு சம்பளம், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தான்ப்பா ஏன் முடிவுன்னு சொல்லுகிற பெண்கள் இந்த தமிழ்நாட்டில் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்கங்க. சந்திராயன் 3 நிலவினுடைய தென் துருவத்தில் எந்த நாடும் இறக்காத லேண்டரை நம்முடைய இந்திய நாடு தரையிருக்கிற மிகப்பெரிய கர்வமும் பெருமிதமும் நமக்கு இருந்தது. அந்த பட்டியலை எடுத்து பார்த்தேங்க, அதில் 70% பணியாற்றிய விஞ்ஞானிகள் பெண்கள் தான் சொன்னா இந்தியாவினுடைய பெருமிதத்திற்கும் பெண் பிள்ளைகள் தானே காரணமாக இருக்கிறாங்க. இந்த குடியரசு நாளில் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் பெண் பிள்ளைகள் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துடலாமா? இவங்க 3 பேர் என்ன முறைச்சு பார்க்குறாங்க, கொலை நடக்கும்னு மிரட்டுறாங்க. இவங்க 3 பேரும் பேசிய விஷயங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஆண் பிள்ளைகள் பிரச்சனையோட தாங்க வீட்டுக்கு வருவான், பிரச்சனையோட தான் வீட்டுக்கு வருவான். ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஆற்றல் ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. ஒன்றும் வேண்டாங்க, பெண் பிள்ளை கல்யாண வயசு வரன் பார்க்குற அதே சம்பவம். அப்பா அக்கா கிட்ட உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு நீ கட்டிக்கிறியான்னு கேட்பாரு. அக்கா சம்மதம் சொல்லிடுவா. அக்காவை பெண் பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க. உட்கார்ந்து பேசுகிற போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அப்பாவினுடைய தேவைக்கும் வசதிக்கும் அதிகமாக அந்த விஷயங்கள் இருக்குங்க, அந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ அப்பா என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிற்கிற போது பக்கத்தில் இருக்கிற பையன் அப்பாவை பார்த்து ஒரு சைகை சொல்லுவான், பேச மாட்டான். சொல்லுங்க பண்ணிடலாம்னு சொல்லுங்கன்னு ஒற்றை கண் அசைவால அப்பாவுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்து நான் இருக்கிறேங்கிற அந்த புரிதலை பையனால தாங்க கொடுக்க முடியும். நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், எப்படியாவது பிரட்டி அக்காவுக்கான திருமணத்தை நாம செய்து முடிப்போம்ங்கிற அந்த நம்பிக்கையை ஆண் பிள்ளைகள் தாங்க கொடுக்க முடியும். 2 பேருமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவி செய்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இல்லைன்னா இந்த உலகம் இயங்குமா? கண்ணதாசன் அழகா சொன்னானே, வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? அழகா கேட்டானே. 2 பேருமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் வேலை செய்கிறாங்க. ஆனால் யாருடைய பணியால் இந்த வீடும் நாடும் சிறப்படைகிறது, பெருமை சேர்ப்பவர்கள் யார்? அதான கேள்வி. யார் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வேலை செய்கிறாங்கங்கிறது கேள்வி இல்லை. வீட்டுக்கும் நாட்டுக்கும் யார் பெருமை சேர்க்கிறார்கள் அதான கேள்வி. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேங்க, 10 மாதம் அவளுடைய வயிற்றில் நாம் இருக்கிறோம். 100 யானைகள் மிதிக்கிற வலியை தாங்கி ஒரு பெண் இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையை பிரசவித்து கொடுக்கிறாள். அறிவியல் சொல்லுதுங்க, ஒரு மனித உடல் 100 யூனிட் தான் வலி தாங்கும். 101 யூனிட் போனால் அந்த உடல் பிணமாகிரும்னு அறிவியல் சொல்லுது. ஆனால் ஒரு பெண் ஒரு குழந்தையை பிரசவிக்கிற போது 1000 யூனிட் வலி தாங்குகிறாள் என அறிவியல் சொல்லுகிறது. அத்தனை ஆண்டு காலம் தன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கிய அந்த மனைவி இல்லைன்னு வைங்களேன், ஒரு ஆணால் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்க. அது நாள் வரைக்கும் நம்மை சுற்றி 1000 உறவுகள் இருந்தது. நீ இல்லாத இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லையேங்கிற அந்த வலியும் வேதனையும் ஒரு பெண் நம்ம கூட இல்லைன்னா தாங்க வரும். அவ்வளவு நாள் சண்டித்தனம் பண்ணி தெரு தெருவா வீதி வீதியாக போய் பிரச்சனைகளை தேடி கொண்டு வந்த ஒரு ஆண் திருமணம்னு ஒன்று பண்ணி வச்சு வீட்டுக்கு ஒரு பெண் வந்தால்தான் அவன் முழுமையான ஒரு மனிதனாகவே மாறுகிறான்கிற ஒரு சொலவடை இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்குங்க. ஒரு ஆணையே முழு மனிதனாக மாற்றுகிற ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு தாங்க உண்டு. கேட்டாங்கல்ல, ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் ஒட்டலை, பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் ஒட்டுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆண்கள் அப்படின்னு சொல்லுங்களேன், ரொம்ப வலிமையாக இருக்கும், ரொம்ப வலிமையாக இருக்கும். பெண்கள்னு சொல்லுங்களேன், மென்மையாக தான் இருக்கும். ஆனால் அந்த மென்மைக்குள் தான் இந்த நாட்டையும் வீட்டையும் பேணி காக்கிற மேன்மை இருக்கிறது என்கிற புரிதலோடு சொல்லுகிறேன். இந்த குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றத்தில்
வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கிற பணியை ஆண்களும் செய்கிறார்கள், பெண்களும் செய்கிறார்கள். ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல ஆண்களும் பணி செய்கிறார்கள், பெண்களும் பணி செய்கிறார்கள். ஆனால் ஒரு நாணயத்தில் சிங்கம், அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த சிங்க முத்திரை இருக்கிற அந்த பகுதி ஆண்களை சார்ந்தது. அந்த பகுதியும் நாணயத்திற்கு தேவை. ஆனால் அந்த நாணயத்தினுடைய மதிப்பு அது 1 ரூபாயா, 2 ரூபாயா, 5 ரூபாயா, 1000 ரூபாயா என்கிற அந்த மதிப்பை தாங்கி இருக்கிற பக்கம் பூ பக்கமாகத்தான் இருக்கிறது. அந்த பூ பக்கம்தான் நாணயத்திற்கான மதிப்பை மட்டுமல்ல, இந்த வீட்டிற்கான, இந்த நாட்டிற்கான மதிப்பையும் பெற்றுத் தருகிறது என்கிற புள்ளியிலிருந்து சொல்லுகிறேன். வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பவர்கள் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள்தான் என்கிற அற்புதமான தீர்வை உங்களிடத்தில் சொல்லி, இதுகாரும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.